யாரும் ஹரிச்சந்திரனுக்கு கூறக்கூடாது. ஒரு மனுஷன் வெளியே உதவ மாட்டான். அது மட்டும் வேற அரும் கேட்டு புறம் கூறாத நிறுத்தல். யாருங்க நாரதமகரிஷி இப்படி அந்த தூண்ல அப்படி கேட்பான். ஐயா என்னுடைய இடத்திற்கு நான் எப்பொழுது யாரெல்லாம் தேவைப்படுகிறேன் என்று கேட்கிறேனோ அந்த நாடகத்தில் அப்பொழுது அவர்கள் எல்லாம் எனக்கு வந்து பெருமானே நீங்கள் நடத்தும் இந்த நாடகத்திற்கு எத்தனை பேர் வேண்டால் நடிகர்களாக வருவாங்க. இதோ வருகிறேன். அப்படியே சரி தெய்வ லோகத்தை விட்டு கிளம்பிய கோசிய பெருமான் எப்படி வருகிறார்? எப்படியா வருகிறார்? ராகுயண்ட ராஜேந்தர் போல் ராஜேந்தர் போல் அந்த ராஜரி சிவாரையா வாரையா ராகுயண்ட ராஜரி சிவாரையா வாரையா கேது என்பவன் கேட ஏன் தெரியுமா? இந்த 9 நவ கிரகங்களிலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொல்லாத நவ கிரகம் எது நினைக்கிறீங்க? சனிதான். ஐயா சனிய மாதிரி கொடுக்கிறதையும் அந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா சனியிலே பல சனி பாட சனி ஜென்ம சனி கண்டக சனி ஏழராட்டி சனி சிலவங்களை பார்த்தீங்கன்னா சென்ம சனி எனக்கான ஜோசியர் அப்படிதான் சொன்னாங்க. எங்க உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு சென்ம சனி தான். அப்படி யாருமே வந்தா எங்க வீட்டுக்கு அந்த சாதகத்தை கொடுத்த பிறகு ஆமா ஆமா அத உனக்கு காலகாலத்துக்கு சனி என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகியாலே கொடுக்கிறதில் திறமையானவர். அதாவது எப்படி ஒரு மனுஷனுக்கு 7 சனி பிடிக்கும் போது அவனை தேர இழுத்து தெருவுல இழுத்த மாதிரி இழுத்து விட்டுருவாரு. ஆனா முடிச்சு போகும்போது அவனை 5 மடங்கு கோடீஸ்வரனாக்கி தான் போவார். வாரி வாரி கொடுக்கும் வள்ளல் திறமை படைத்ததனால் அதனாலதான் ஈஸ்வரங்கிற பட்டம் அந்த உலகத்துல சனிக்கு மட்டும் கொடுத்தாங்க. அப்படியே கொடுத்தா சரி அழகாகவே எப்பா நேர வராரு. அந்த நட்சத்திரங்கள்லயே அதாவது கிரகங்கள்லயே மோசமானது 2 பேர். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு என்பவன் ராட்சதன், கேது என்பவன் கேடை. ஒருத்தர் பாத்தீங்கன்னா தலை இருக்கும், ஆமா உடம்பு பாத்தீங்கன்னா பாம்புடைய உடம்பா இருக்கும். சிலவங்களுக்கு ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா மனுஷ உடம்பு பாம்பு தலை. இதான் ராகு கேதுக்குள்ள வித்தியாசம். சரி அந்த வேளையில் ஆமா நேர வருகின்றார் கோசிக பெருமானின் அயோத்தி மாநகரத்திற்கு. சரி மாமுனிவரை கண்டவுடன் ஓடி போனா எதிர்ப்பு கழித்தார். மாமுனிவரை அரியாசனத்தில் கொண்டு அமர வைத்தார். நானே போட்டி போட்டி நம்மளை பொருளை போட்டி சாதனை மிகுந்தாய் போட்டி தவத்தினில் சிறப்பாய் போட்டி என் பாதம் போற்றிட வந்த பாக்கியமே போற்றி போற்றி. சுவாமி எங்களுக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறீங்க. கால வெண்டல் ஈசனை போன்ற கோசிய பெருமானி எளியோன் ஜமைக்கு விஜயம் செய்த காரணம் என்ன பகவானே? ஐயா அதாவது இந்த நாட்டிலே மண்ணுயிரை காத்திருக்கக்கூடிய மன்னர்களுடைய நலத்தினை கருதி ஹரிச்சந்திரா மண்ணுயிரை காத்திருக்கும் மண்ணுயிரை காத்திருக்கும் மண்ணுயிரை காத்திருக்கும் மன்னர்களை காக்க வெற்றி மன்னர்களை காக்க வெற்றி மண்ணுயிரை காத்திருக்கும் மண்ணுயிரை காத்திருக்கும் மண்ணுயிரை காத்திருக்கும் மன்னர்களை காக்க வெற்றி மன்னர்களை காக்க வெற்றி மகத்தானே யாகம் ஒன்று மகத்தானே யாகம் ஒன்று ஐயோ
போரி அகரி சீனா செய்ய போரி மன்னர்களை அநேக அரக்கர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியாக அண்டாமல் இருப்பதற்காக நான் ஒரு ராஜ சூய யாகம் செய்ய போகிறேன். அந்த யாகத்திற்கு எனக்கு சிறிதளவு பொன் தேவைப்படுகிறது. என்ன உங்களுக்கு எவ்வளவு பொன் வேண்டுமோ என்னிடத்தில் கேளுங்க, நான் தருகிறேன். ஒரு வட்டப்பாறையில் ஒரு யானை நிறுத்தி அந்த யானை மீது ஒரு மனிதனை நிறுத்தி அவர் கையிலே ஒரு கவனக்கல்லை கொடுத்து கிருகிரு என்று சுழற்றி வானோக்கி எழுத வேண்டும். அந்த கல் மேலே வந்து கீழ் விழுந்து எத்துகிறவர்களோ அவளது பொருள் வேண்டும். அப்பா எனக்கு இவ்வளவுதான். அவ்வளவுதான். யார் எங்கே? நாளைக்கு முனிவர் கேட்ட பொருளை எடுத்து வாருங்கள். அப்படி அங்கே வந்து பொருள் உன்ட்ட இருக்கிற எனக்கு தெரியும். அதாவது 55 தேசத்தை விட்டுட்டு வாங்கிட்டு வந்து சரி அரிச்சா ஐயா. அதாவது என்ன பண்றேன்னா எனக்கு எப்ப தேவைப்படுதோ நான் வர ஏன்னா நானே தவசி. இப்ப நான் போட்டிருக்க காவிக்கு இந்த கடத்துல இருக்க உத்தராட்சிக்கிட்ட ஒரு பாதுகாப்பு இல்லை. இவ்வளவு பொருளை தூக்கி வயசானே கொண்டு போக முடியுமா? ஆகையால எனக்கு தேவைப்படுறதே என்னை தாங்களுக்கு எப்பொழுது பொருள் தேவைப்படுகிறதோ அப்பொழுது என்னிடத்தில் வாருங்கள், நான் தருகிறேன். அதுவரைக்கும் ராஜ முத்திரையானது பதித்து களஞ்சியத்தில் வைத்து அப்படியே சரி அரிச்சந்திரா ஐயா, வாழ்க வளமுடன். நீ வாழ்க, முடிந்தால் உன்னுடைய நாடு வாழ்க. அப்படியாகட்டும். சரிதான். நேர புறப்பட்டு வருகிறான். கோசியப்புறமா இணைந்து வருகிறான். அவன் கேட்ட நல்ல திரவியந்தை ஐயா இருவையோடு தாரை கேட்டான். மன்னனுக்கு மன்னரவை மாசற்று முன்னியவா தருமத்துக்கோ தருமனவள் அவள் தருமனவள் மன்னனுக்கோ மன்னரவை தர்மத்திற்கோ தர்மனவள் தருமனவள் மன்னனுக்கோ மன்னனவள். என்னடா இவன் வந்தவர்க்கு இல்லை என்று சொல்ல மாட்டான் போல இருக்கிறதே. ஏன் வெற்றி திருமகன் தன்னை கட்டி கொண்டிருக்கிறான் என்ற ஆழம் அரிச்சந்திரா உன்னை எந்த இடத்துல கொண்டு நிறுத்துறமா? அப்படி என்று சரி நேர காண்டவனை காட்டுக்குள்ள வந்து கையில் அந்த தீர்த்தத்தை தெளிச்சா பச்சை பறவைகள் எல்லாம் வருகின்றது. பறவைகளை பறந்து பாருங்கள், பார்ப்போற்று முனிவன் அழைக்கிறேனே ஓடி வாருங்கள். பறவை